Hi friends, welcome to Priya's Madurai Karanga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா எப்படி பண்றதுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிஷ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. குயிக்கா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரெட் அல்வா பண்றதுக்கு 7 மீடியம் சைஸ் பிரெட் எடுத்து அதோட ஓரங்களை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிரெட்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால இனிப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா இதில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். லேசான பொன்னிறம் வரும்போது கொஞ்சம் உலர் திராட்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சையை முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு அது வறுப்பட்டு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு வறுப்பட்டதுக்கு அப்புறமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது வறுத்ததை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சிலர் டீப் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் எண்ணெய் ஜாஸ்தியாக செலவாகும், இல்லை எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயிலேயே 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கம்பி பதத்துக்கு வந்த பிறகு பிரெட் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த சுகர் தண்ணியில் கரைஞ்சாலே போதும். இப்போது கரண்டி வச்சு அந்த பிரெட் எல்லாத்தையும் அந்த ஜீனி பாகில் மூழ்கிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்க வேணாம். லைட்டாக அந்த பால் டேஸ்ட் அந்த பிரெட்டோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்வா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்ச உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். சூடாக சாப்பிட விரும்புகிறவங்க அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட விரும்புகிறவங்க அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.